இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற தேவ செய்தி வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வருகின்றது. The book of Revelation chapter 3 verse 11. ஆங்கிலத்திலே முதலிலே வாசிக்கிறேன். Behold, I am coming quickly. Hold fast what you have, that no one may take your crown. தமிழிலே சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகின்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமேன், அல்லேலூயா. பிலதெல்பியா என்னும் ஒரு பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. பிலதெல்பியா என்னும் பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. அந்த சபையினுடைய தூதனுக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ஒப்புவிக்கிறார். பிலதெல்பியா சபைக்கு பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லிவிட்டு இந்த செய்தியை சபைக்கு ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தந்தார். இந்த நாளிலே நம்முடைய சபையையும் பார்த்து இந்த புதிய வருஷத்தில் 2024 கர்த்தராகிய தேவன் இப்படி சொல்லுகின்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமேன் சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு கிரீடம் அல்ல, ஏராளமான கிரீடங்கள் அவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம் என்று பல கிரீடங்கள் உண்டு. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடத்தை போட்டு கொண்டிருக்கிறவர், தலையிலே வைத்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? ராஜா, ராணி, இல்லை ராயல்ட்டி. தி பீப்புள் ஆஃப் ராயல்ட்டி வேர் கிரவுன்ஸ். நமக்கெல்லாம் கிரீடம் இருக்கா? நமக்கு நல்ல தொப்பி கூட இல்லை. வெயிலில் போகிறதுக்கும் மழையில் ஒதுங்கிறதுக்கும் நமக்கு நல்ல குடை கூட இல்லை சில நேரங்களில். என்ன பண்ணுறது? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை தந்திருக்கிறார். ஒரு கிரீடத்தை தந்திருக்கிறார். அது மகிமையின் கிரீடம், அல்லேலூயா. ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம் என்று ஆண்டவர் கிரீடங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 8, 9, 10 வசனங்களிலே அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன என்று நாம் பார்க்க முடியும், வாசிக்க முடியும். 8வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா சபையை பார்த்து இப்படி சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? பிலதெல்பியா சபையினுடைய தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2024 உங்களுக்காக வாசல்களை திறக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, இந்த சபையை பார்த்து சொல்லுகின்றார், 2024 நான் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கின்றேன். It is called a door of opportunity. வாய்ப்பு என்னும் வாசலை ஆண்டவர் திறக்கின்றார். நீங்கள் நெடு நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்காக திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரியம், நீங்கள் அநேக நாட்களாக வாஞ்சித்து கொண்டிருந்த ஒரு காரியம், இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் லேசாக நடக்கின்றது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபித்தாலும் இது வரமாட்டேன் என்கிறதே ஆண்டவரே, அந்த ஒரு காரியம் எனக்கு கிடைத்தால் அல்லேலூயா என்று சொல்வேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறது ஆண்டவருக்கு கேட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக ஒரு வாசலை திறந்து விட்டால், என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்காக, விசுவாசிகளுக்காக ஒரு வாசலை திறந்து விட்டால், அந்த வாசலை பூட்டுவதற்கு ஒரு மனிதனுக்கும் வல்லமை கிடையாது, அதிகாரமும் கிடையாது. ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வதாக பிலதெல்பியா சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. 9வது வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லுகின்றார். பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லும் பொழுது, God is saying, I am giving you an unseen soul harvest this year. இந்த வருஷத்தில் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு ஆத்தும ஆதாயத்தை உங்கள் சபையிலே உங்களுக்கு சுற்றிலும் நீங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, God is saying, I am giving you an unhindered opportunity. ஒருவனும் தடை செய்ய முடியாத ஒரு வாசலை, ஒரு வாய்ப்பை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்ன காரியம், சாத்தானுடைய கூட்டத்தாரில் உனக்கு நான் சிலரை கொடுப்பேன். எல்லாரையும் கொடுக்க மாட்டார், அவர்கள் சிலரை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த சாத்தானுடைய கூட்டம் யார் என்று உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை வரும் நேரத்தில் நான் சொல்லுவேன். மூன்றாவதாக ஒரு வாக்குத்தத்தத்தை பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். That is an unprecedented validation of God's love. அதே வசனத்தில் 9வது வசனத்தை திரும்ப வாசிக்கும்படி கேட்கிறேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு வீடு பிரிந்திருக்கிறது என்று பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடித்து விட்டால் உங்கள் வீட்டை உடைப்பது அவனுக்கு வெகு வெகு சுலபம். அப்படித்தானே? ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை என்றால் சத்துருக்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். ஏன்? அவங்களுக்குள்ள பேசிக்கிறது இல்லை. இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை லேசாக அடித்து விடலாம், தகர்த்து விடலாம் என்று சத்துருவுக்கு தெரியும். விசுவாசிகளுக்கு எப்பொழுதுமே சாத்தானும் சாத்தானுடைய கூட்டத்தாரும் எதிராகவே நிற்கிறார்கள். இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் யார் என்று சொல்லுகின்றேன். பிலதெல்பியா சபைக்கு சாத்தானுடைய கூட்டத்தார் எதிராக இருந்தார்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிலதெல்பியா என்னும் பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. அதற்கு பெயர் பிலதெல்பியா சபை. அந்த சபையில் இருக்கும் விசுவாசிகளுடைய விசுவாசத்தை புரட்டி போடுவதற்காக, அவர்களை எப்படியாவது தங்களுடைய வழிகளிலே இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஏழை விசுவாச கூட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை பிடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை நான் உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். God is saying, this year I'm going to show you an unprecedented validation of God's love. இதுவரைக்கும் நீ கண்டிராத கேட்டிராத தேவனுடைய அன்பை குறித்த ஒரு உத்தரவாதத்தை, ஒரு உறுதியை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை சாத்தானுடைய கூட்டத்தார் கண்டு உங்கள் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. நேற்று வரைக்கும் அவர்கள் எனக்கு எதிராக நின்றவர்கள், நேற்று வரைக்கும் என்னை விழச் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள், நேற்று வரைக்கும் என்னுடைய விசுவாச ஓட்டத்திலே நான் தடம் புரண்டு விழ வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளை கையாண்டு கொண்டிருந்த சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை என்னுடைய பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய பாதங்களுக்கு முன்பதாக அவர்கள் வந்து பணிந்து நிற்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் கண்டு கொள்ளுவார்கள். ஆமென். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பேச மாட்டார்கள். அதுதான் இந்த வேலிடேஷன் ஆஃப் காட்ஸ் லவ் செய்யும் காரியம். கர்த்தர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் இரட்சகராய் இருக்கிறார் என்று எவன் ஒருவனுக்கு தெரிய வருகிறதோ அவன் அதற்கு பிறகு உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தையும் எடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? யுத்தம் உங்களிடத்திலிருந்தல்ல, சர்வ லோகத்தின் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு நேராக வரும் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்க ஒரு மனுஷனை நம்பி இருந்தா
இன்னொரு மனுஷன் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும். ஆனால் தேவனே உங்களுக்கு சகாயம் செய்கிறார் என்றால், முழு உலகமும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, தொடக்கூட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுத்தார். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான்காவது வாக்குத்தத்தம் என்ன? பிலதெல்பியா சபை ஒன்றை காத்தது, அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை காப்பேன். பிலதெல்பியா சபை எதை காத்து கொண்டது? பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை காத்து கொண்டதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வசனத்தை காத்து கொண்டதனால் நானும் உன்னை காப்பேன். எப்படி காப்பேன்? பூமியில் குடியிருக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை காலம் ஒன்று வருகின்றது. ஆனால் அந்த சோதனை காலத்திலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? What is this? This is an unequivocal guarantee of security. Hallelujah. This is an unequivocal guarantee of security. Hallelujah. பிலதெல்பியா சபைக்கும் இன்று மெசஞ்சர் மிஷன் சபைக்கும் ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தம் இதுதான். 4 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகின்றார். I want to sum up those God's promises for you. 4 வாக்குத்தத்தங்கள் என்ன? God is saying you have an unhindered opportunity this year. 2024 உங்களுக்கு தடை செய்யப்பட முடியாத ஒரு வாய்ப்பை, ஒரு வாசலை உனக்கு நான் திறந்து தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? திறந்த வாசலுக்காக தேவனே உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக நீர் திறக்கிற வாசல்கள் வழியாக நான் பிரவேசிப்பேன் ஆண்டவரே. இந்த வருஷத்துல, போன வருஷங்களிலே எனக்கு அடைபட்டிருந்த வாசல்களை இந்த வருஷத்திலே நீர் எனக்காக திறக்கிறதற்காக நன்றி. என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அதனால் நான் முன்பு செய்து வந்த காரியத்தை நான் இப்பொழுது செய்ய முடியவில்லை, அதனால் எனக்கு வந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது என்று நினைத்து கதறிக்கொண்டிருக்கும், கலங்கிக் கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் திகையாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த வருஷத்துல நான் உனக்காக திறக்கும் வாசல் திறந்த வாசல், அதை ஒருவனுமே பூட்ட முடியாது. அல்லேலூயா. உங்கள் தகப்பன் நினைத்தால், உங்கள் கணவன் நினைத்தால், உங்கள் மனைவி நினைத்தால், உங்கள் எதிரி நினைத்தால், உங்கள் நண்பன் நினைத்தால், உங்கள் தெருவில் இருக்கும் தலைவர் நினைத்தால் கூட அந்த கதவை பூட்டவே முடியாது. Because it's an unhindered opportunity. It's an unhindered opportunity. தடை செய்யப்பட முடியாத வாய்ப்பு, தடை செய்யப்பட முடியாத வாய்ப்பு, பூட்ட முடியாத வாசல். ஆமென். God is saying, I am preparing you for an unseen soul harvest. இரண்டாவதாக பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், இதுவரைக்கும் நீ கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை, ஆத்தும ஆதாயத்தை நீ இந்த வருஷத்திலே காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ஆயத்தமாயிருங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட போறீங்க. இந்த வருஷத்தில் இந்த சபையிலே வந்து என் கைக்கு கீழாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் நம்பாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிறேன். இதை சொன்னது நான் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தராகிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. God is telling this church, I am preparing you for an unseen soul harvest. இதுவரை இந்த சபை கண்டிராத ஒரு ஆத்தும ஆதாயத்தை இந்த வருஷத்தில் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை கர்த்தர் தருவேன் என்று பிலதெல்பியா சபைக்கு சொன்னார்? சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை, எல்லாரையும் கிடையாது. சாத்தானை தருவேன் என்று சொல்லலை. சாத்தான் நமக்கு வேண்டவும் வேண்டாம். சாத்தானை திருத்த முடியாது. The devil is incorrigible. Satan is incorrigible. சாத்தானை இனி திருத்த முடியாது. அவனுக்கு நேராக கர்த்தர் கிருபையின் கரத்தை நீட்டவும் மாட்டார், நீட்டினாலும் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனால் சாத்தானை நம்பி இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவர்கள் விழுந்து போன தூதர்கள் அல்ல, அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், நம்மை போன்ற இரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள். அவர்கள் பொய்யானதை நம்பி இருக்கிறார்கள். நீங்களும் அந்த பொய்யை நம்ப வேண்டும் என்று உங்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாயையான விக்கிரங்களை நீங்கள் வழிபட வேண்டும் என்று உங்களை வற்புறுத்தி கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தாரில் சிலரை ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் உங்கள் விசுவாச ஓட்டத்தில் உங்களை பிறழச் செய்த, உங்களை விழ வைக்க வேண்டும் என்று நினைத்த சிலரை ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சபைக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்.
The devil is incorrigible, but God is saying, I am giving you some of the synagogue of Satan. I am giving you some people who worship the devil in the synagogue of Satan. சாத்தானுடைய ஆலயத்திலே, சாத்தானுடைய விக்கிரக கோயிலிலே அவனை வழிபட்டு கொண்டிருக்கும் சிலரை நான் உனக்கு தருவேன் என்று சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆமென். இந்த ஆட்கள் யார்? Who are these people? பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சாத்தானுடைய கூட்டத்தார்கள் சிலரை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். அவர்கள் யார் என்று சொல்கிறேன். They were in Apostle John's time adherents of a sect of Judaism, but they were not really Jews because they did not worship God the Father. அவர்கள் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காலத்திலே யூதர்களைப் போல இருந்த ஒரு கூட்டம், யூதர்கள் செய்யும் பாரம்பரியமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து வந்தார்கள், விருத்த சேதனம் பெற்றவர்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்திலே அவர்கள் மாறுபட்டார்கள். பிதாவாகிய தேவனை அவர்கள் தொழுது கொள்ளாமல் சாத்தானை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் சத்திய சபையை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வணங்கும் தேவன் மெய்யான தேவன் அல்ல, எங்கள் சபைக்கு வந்து விடுங்கள் என்று அவர்களை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மாயையான ஒரு காரியத்தை, பொய்யான ஒரு காரியத்தை அவர்களுக்கு காண்பித்து இதுதான் வழி, இதன் வழியாக வாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் ஐக்கியமாயிருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நீ இப்படியெல்லாம் இருந்தால் போதாது, நீ யூதனாக மாற வேண்டும், நீ விருத்த சேதனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பொய்யர்கள், they were liars. அவர்கள் யார் அல்லாமல் இருந்தார்களோ அதுதான் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூதர் அல்ல, ஆனால் யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று சொல்லுகிறேன். They were a crick in the neck for the believers. விசுவாச சமூகத்திற்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தவர்கள் இந்த சாத்தானுடைய கூட்டத்தார். அந்த தலைவலியான கூட்டத்திலே உங்களுக்கு சிலரை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் மட்டுமில்லை, உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் வியாபாரம் பண்ணும் இடத்துல உங்களுக்கு விரோதமாக, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக நிற்கும் சிலரை இந்த வருஷத்தில் உங்களுக்கு நண்பனாக ஆண்டவர் மாற்றி தருவார். இனி அவர்கள் உங்களுக்கு எதிர் பேசுவதில்லை. ஆமென். அந்த இடத்திலிருந்து உங்களை துரத்த வேண்டும் என்று சத்துரு நினைத்திருக்கிறான். அதற்காக சில ஆட்களை ஏவி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் உனக்கு முன் நிற்பவன் ஒருவனும் இல்லை. ஆமென். இவர்கள் யார்? They were agents of the devil. இவர்கள் சாத்தானுடைய கைக்கூலிகளாக இருந்தவர்கள். சாத்தான் என்ன சொல்லுகிறானோ அதை எப்படி செய்து கொண்டிருந்தவர்கள். மூன்றாவதாக God is saying, மூன்றாவது வாக்குத்தத்தம் என்ன? God is saying, get ready for an unprecedented validation of God's love for you. இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். Unprecedented validation of God's love for you. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை இதுவரை வெளிவந்திராத விதத்தில் அவர் இந்த வருஷத்தில் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் இந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்கும் நபர்கள் இருக்கக்கூடும். நீங்கள் குடியிருக்கும் தெருவில் கர்த்தரை நம்பி போனாயே, இயேசுவை நம்பி போனாயே, அவர் உனக்கு செல்வ செழிப்பை தந்து விட்டாரா, அவர் உன்னை உயர்த்தி விட்டாரா, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி விட்டாரா என்று கேட்கும் நபர்கள் இருக்கக்கூடும். ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் நிச்சயமாக ஒரு காரியம் சொல்ல முடியும். என் தேவன் என்னை உயர்த்தினாலும் சரி, உயர்த்தாவிட்டாலும் சரி, அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். நான் இன்று மரித்தாலும் பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நிச்சயம் உனக்கு கிடையாது, எனக்கு உண்டு என்று உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பை சிலருக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஏன் வெளிப்படுத்துகிறேன் தெரியுமா? நீ எனக்கு அருமையானவன் என்று காண்பிப்பதற்காக, நீ எனக்கு பிரியமுள்ளவன் என்று காண்பிப்பதற்காக, உன்னை உயர்த்த, உன்னை எதிர்த்து நிற்க அவன் இனிமேல் வரக்கூடாது என்பதற்காக நீ எனக்கு அருமையானவன் என்பதை நான் சில வழிகள் வழியாக, சில காரியங்கள் வழியாக வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்திலே, அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. கடைசியாக நான்காவது வாக்குத்தத்தம் என்ன? God is saying, you also have an unequivocal guarantee of security from the hour of trial. சந்தேகத்திற்கு இடமே இல்லாத ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு தருகிறார், இந்த சபைக்கும் தருகிறார். அது என்ன? இந்த பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி
நானும் உன்னை காப்பேன் என்று சபையை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தின் மேலே ஒரு சோதனை காலம் வர இருக்கிறது. முழு உலகமும் இந்த சோதனைகளை அகப்படும். கொரோனா என்னும் வியாதியை குறித்து 2019 முன்பு நாம் கேள்விப்படவில்லை. பட்டோமா? இல்லை, என்னன்னே தெரியாது. எல்லாம் முகத்தையும் மூக்கையும் மூடிக்கிட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். கொரோனா என்ன? ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாத கிருமி, நுண்ணுயிர் கிருமி. ஆனால் மனிதர்களை கொல்லும் வல்லமை உடையதாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமிக்கே நாம் இவ்வளோ பயந்தோம்னா, முழு உலகமும் பயந்ததுன்னா, ஆவிக்குரிய மண்டலங்களிலே பொல்லாத சேனைகளின் தலைவனாய் இருக்கிற சாத்தான் செய்யும் கிரியைகளுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அவனை பார்த்து, அவனுடைய கிரியைகளை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், பூமியின் மேலே வர இருக்கிற சோதனை காலத்திலிருந்து உன்னை நான் தப்புவிப்பேன். ஆமென். உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ எம் கோயிங் டு ஷீல்ட் யூ. நானே உனக்கு கேடகமாக நிற்பேன். அல்லேலூயா. எந்த மனிதனும் எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாதபடிக்கு நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். பிலதெல்பியா சபைக்கும் நமக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை தருகிறவர் யார்? Jesus revealed himself thus to the apostle and the messenger of the church at Philadelphia. அவர் சொன்னார், இந்த வாக்குத்தத்தங்களை தருகிற நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்படி தம்மை வெளிப்படுத்தினார். தம்மை குறித்து அவர் இப்படி சொன்னார், He who is holy, He who is true, He who has the key of David, He who opens and no one shuts, and shuts and no one opens. அந்த நான் சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தங்களை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. தமிழிலே சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தம்மை இப்படி வெளிப்படுத்தினார். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிற நான் சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தங்களை சபைக்கு நான் தந்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை நானே நிறைவேற்றுவேன். இந்த வேதாகமத்தின் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதை தருகிறவர் யார், இந்த வாக்குத்தத்தங்களை தருகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் பொய் உரையாத தேவன். என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துவிட்டு நாளைக்கு நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்ல மாட்டார், என்னால் செய்ய முடியாது என்று சொல்ல மாட்டார். மனிதன் செய்வான், மனிதன் சொல்லுவான். அவன் மனம் மாறும் மனுபுத்திரன். ஆனால் என் தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. இந்த தேவன் யார் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாலே போதும். அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்படவாய் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. முடவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்ன பொழுது முடவன் எழுந்து நடந்தான். ஆமென். கண் தெரியாதவன் வந்து நிற்கிறான், எனக்கு உதவும் என்று சொன்ன பொழுது, எனக்கு சௌக்கியத்தை தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனை தொட்டு சுகப்படுத்துகிறான். கண்ணை தொட்டார், அவனுக்கு கண் பார்வை வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வருஷங்களாக இரத்தப்போக்கினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்று, பெருங்கூட்டத்தின் முன்பாக நின்று அவளுடைய குறையை சொல்லக்கூட அவளுக்கு வெட்கம், அதற்கு தைரியம் இல்லை. அவள் ஒரு காரியத்தை தீர்மானித்தாள். இந்த கூட்டத்தின் வழியாக வந்து, பின் வழியாக வந்து இயேசு முன் போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திர தொங்கலையாவது நான் பிடிப்பேன், அவருடைய உடுப்பின், அவருடைய மேல் சட்டையின் விளிம்பை நான் பிடித்தாலே எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். கூட்டம் அலை மோதிக்கொண்டிருந்தது. அவள் இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அவர் உணர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. வருஷக்கணக்காக இரத்த போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ திடீரென்று அவருடைய இரத்த ஊறல் நின்று போனதை உணர்ந்தார். ஆமென். மருத்துவர்களால் செய்ய முடியாததை என் இயேசு செய்வார். ஆமென். வைத்தியர்களால் செய்ய முடியாததை என் இயேசு செய்வார். ஆமென். அல்லேலூயா. எந்த மனிதனாலும், எந்த ராஜாவினாலும், எந்த பிரபுக்களினாலும் செய்ய முடியாததை என் தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா இயேசு செய்வார். ஆமென். இந்த தேவன் யார் என்று சொல்லுகிறேன்.
அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். Hallelujah. Hallelujah. He takes it upon himself to fulfill that promise for you. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். யாருக்கு இந்த 4 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன? To whom are these 4 promises given? இதற்கு பதில் கிடைக்க, to find out the answer for this question, ask yourself, why were these promises given to the church at Philadelphia? யாருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது? பிலதெல்பியா சபைக்கு. ஏன் அவைகள் கொடுக்கப்பட்டிருந்தது? ஒரு காரணம் இருக்கிறது. பிலதெல்பியா சபைக்கு 4 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? பிலதெல்பியா சபை 4 காரியங்களிலே உண்மை உள்ளதாய் இருந்தது. நீ ஆண்டவர் எதிர்பார்க்கும் காரியத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அந்த காரியத்திற்கு மேலாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். I'll tell you what happened in the church at Philadelphia. The church at Philadelphia had works. அவர்களுக்கு கிரியைகள் இருந்தது. சும்மா வாய்ப்பேச்சு பேசுகிறவங்க இல்லை. ஐ லவ் யூ என்று சொல்லி உங்களை ஏமாற்ற வருகிற கூட்டமாக பிலதெல்பியா சபை இருக்கவில்லை. அவர்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் நேசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். They had works. ரெண்டாவது, they kept God's word. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கை கொண்டார்கள். மூன்றாவதாக, இயேசுவினுடைய நாமத்தை அவர்கள் எங்குமே எந்த நாளிலுமே மறுதலிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. They did not deny the name of Jesus. நான்காவதாக, அவர்கள் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார்கள். They patiently persevered என்று வேதம் சொல்லுகின்றது. பிலதெல்பியா சபைக்கு 1 கிரியைகள் இருந்தது, 2 தேவ வசனத்தை அது கை கொண்டது, 3 இயேசுவின் நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை, 4 அவர்கள் பொறுமையாய் அவர்களுடைய விசுவாசம் ஈடேற காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 4 காரியங்களும் உங்களிடத்தில் இருந்தால், இந்த 4 காரியங்களையும் நீங்கள் செய்தால், இந்த 4 வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிலதெல்பியா சபைக்கும் நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் தந்த செய்தி, இந்த 4 வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரிக்க ஒரே வழி இதுதான். கிரியைகள் உள்ளவர்களாயிருங்கள். நேசிக்கிறேன் என்று சொல்லி நேசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்காதிருங்கள். நேசத்தை உங்களுடைய வார்த்தைகளினாலே மட்டுமல்ல, உங்களுடைய செயல்களினாலே வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிரியைகளில் உள்ளவர்களாய் இருங்கள். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு தரும் வேத வசனத்தை கடைபிடித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது, இந்த வேலையை செய்யாதன்னா செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லும் காரியம் அது. இந்த உறவு உனக்கு தேவையில்லை, இந்த நண்பன் உனக்கு தேவையில்லை, இந்த தோழன் இந்த தோழி உனக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொன்னால் அதை விட்டு விடுங்க, வெட்டி விடுங்க. அதுக்கு மேலே அதில் ஆராய்ச்சி செய்யாதுங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு நலமல்ல என்று கர்த்தர் தெரிந்து சொல்கிறார். அது வேண்டாம். அதுதான் தேவ வசனத்தை கடைபிடிக்கும் காரியம். அவர் செய் என்பதை செய்ய வேண்டும், அவர் செய்யாதே என்பதை விட்டுவிட வேண்டும். ஆமென். மூன்றாவதாக, ஒரு நாளும் இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கும் காரியம் என்ன என்று சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறவர் இயேசு என்று உனக்கு தெரியும். ஆனால் எந்த இடத்திலும் அவருடைய நாமத்தை சொல்ல நீ வெட்கப்படுகிறாய். அதுதான் இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கும் காரியம். உனக்கு நல்லா தெரியும் இயேசு தான் கடவுள் என்று, ஆனாலும் சில பொய்யான மாயைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறாய். தேவர்கள் அல்லாதிருக்கிறவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் தான் உயிரோடு எழுந்த தேவன் என்று. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த தேவனைப் போல ஜீவனுள்ள தேவன் யாரும் இல்லை என்று உனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவரிடத்திலே வராமல் இருப்பதும் அவரை மறுதலிப்பதற்கு ஒப்புதலாக துல்லியமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆவதாக, பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபைக்கு வரீங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக சபையினுடைய காரியங்கள் ஒழுங்குகளெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீங்க. ஆனால் பொறுமை இல்லாமல் இருந்தால் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு பட்டணத்தை ஒரு நாளிலே கட்டிவிட முடியாது. ஒரு வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமென். அவர் என்னை கட்டி முடிக்கும் வரைக்கும் அவருடைய கரத்தில் களிமண்ணை போல பொறுமையாக இருக்க கர்த்தர் இடத்தில் எதிர்பார்க்கிறார்.
களிமண் ஒரு நாளும் குயவனை பார்த்து, ஏன் என்னை கூஜாவாக வணைந்து கொண்டாய், ஏன் என்னை சட்டியாக வணைந்து கொள்ளவில்லை, ஏன் என்னை பானையாக வணைந்து கொள்ளவில்லை என்று கேட்காது. களிமண்ணைப் போல கர்த்தருடைய கைகளிலே இருக்க கற்றுக்கொண்டால் உன்னை மகிமையின் பாத்திரமாக ஆண்டவர் வணைந்து கொள்வார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த 4 வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும் திறவுகோல் என்ன என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I'll tell you the key to unlocking these promises. அதுதான் நாம் வாசிக்க கேட்ட வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. உனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you are in Christ, you are a winner. நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா நீ தோற்று போனவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன், நீ ஜெயங்கொள்ளுகிறவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் கிரீடம் கிடைக்கும். 100 மீட்டர்ஸ் டேஷில் ஓடி முதலில் வருகிறவனுக்கு தான் கோல்டு மெடல். அதை போல வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியிலே அசையாத நம்பிக்கை விசுவாசத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? Be a victor and retain your crown. அதுதான் திறவுகோல். நீ ஜெயிக்கிறவனாயிரு, உன்னுடைய கிரீடத்தை காத்துக்கொள். இந்த கிரீடத்தை எடுத்து வேறு யாருக்கும் கொடுத்துடாதே. அது மகிமையின் கிரீடம். அது உனக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்குது. இந்த தலையிலிருந்து அந்த கிரீடம் வேறு தலைக்கு போனாலும் அங்கே ஃபிட் ஆகாது. அது எனக்கு துல்லியமாக என்னுடைய தலைக்கென்று அளவு எடுக்கப்பட்டது. ஆமென். அந்த தலைக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவர் கொடுப்பார். Don't exchange this glory for anything. இந்த மகிமையை வேறு எதற்காகவும் நீ கைமாற்றம் செய்து விடாதே, இழந்து விடாதே என்று கர்த்தர் சொல்கின்றார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. பிலதெல்பியா சபையை, உனக்கு என்ன இருக்கிறது? உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது. அல்லேலூயா. நீ பெரிய பலசாலின்னு தான் ஆண்டவர் நினைக்கல. உன்னை விசுவாச வாழ்க்கைக்கு அழைக்கும் பொழுது நீ நாளைக்கே பெரிய உலகத்தை புரட்டி போட்டு விடுவாய் என்றெல்லாம் அப்படிலாம் ஆண்டவர் நினைக்கல. ஆண்டவருக்கு தெரியும் நீ ரொம்ப பலவீனமான பாண்டம் என்று கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய விசுவாசம் கொஞ்சம் தான் இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த கொஞ்சம் விசுவாசத்திலும் இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் நீ இருந்தால், வசனத்தை கை கொள்ளுகிறவனாக நீ இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் கீழாக்காமல் மேலாக்குவேன். பிலதெல்பியா சபைக்கு சொன்ன 4 வாக்குத்தத்தங்களையும் உனக்கு நான் செய்வேன், செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். ஜெயிக்கிறவனாயிரு, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை காத்துக்கொள். உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல, அதை விட்டு விடாதே, பற்றிக்கொள். உனக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. அது என்ன நம்பிக்கை? இயேசுவினுடைய வாழ்க்கையை இன்று அல்லது நாளை மாற்றுவார். அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள், விட்டு விடாதிரு. கர்த்தர் சொல்லுகின்றார். உனக்கு என்ன இருக்குது? நீ பெரிய ஜெப வீரன் அல்ல, ஜெப வீராங்கனை அல்ல. ஆனால் ஆபத்து வரும்பொழுது இயேசுவே என்று அழைக்க உனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அதை இன்னும் அதிகரி, அதை பற்றி கொண்டிரு. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரி. ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை வாசிக்கிறாய், அதை இன்னும் ஆழமாக வாசிக்க கற்றுக்கொள். வேத வாக்கியங்களை மனனம் செய்ய இந்த புதிய வருஷத்தில் நீ எல்லா முயற்சிகளையும் எடு. மனப்பாடமாக எதோ மனப்பாடம் பண்ணிட்டோம். ஸ்கூலுக்கு போய், காலேஜுக்கு போய் எதையோ நம்ம படிச்சிட்டோம். ஆனால் வாழ்க்கை என்னும் கல்லூரியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வேத புஸ்தகத்தை நீ வாசி, இதை கைக்கொள், இதன் வசனங்களை நீ மனனம் செய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கென்று பெரிய காரியங்களை செய்வார். 2024 உங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாற, உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்க, நீங்கள் பின்தங்கி நிற்க அல்ல, முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.